ஹலோ, ஹோம் மினிஸ்டரா? நான் சத்துணவு அமைச்சர் ஆளவன் தான் பேசுறேன். பிரதர், நான் நம்ம நாட்டுல லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு சத்துணவு போடுறேன். என் ஒரே புள்ள ஜெயில களி திங்கிறான். அவனை எப்படியாவது விடுதலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பிளீஸ். ஆளவன் தான் இந்த விஷயத்தில் தலையிட்டா என் பதவியே போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு உன் பேர் கெட்டு போயிருக்கு. தயவு செய்து போன வச்சிரு. ஹோம் மினிஸ்டர் என்னங்க சொன்னாரு? விஸ்வநாதா, ஆண்ட விரிச்சிட்டான். ஆண்ட விரிச்சிட்டானா? கைய விரிச்சிட்டான். சொந்த மகனையே காப்பாத்த முடியல, அப்புறம் எதுக்கு பட்டம் பதவி? ஐயோ, இந்த கேஸ்ல என் பையன் வேற மாட்டி இருக்கிறான். போலீஸ் எந்த நேரத்துல என்ன செய்யுமோ? என் வயித்துல டைகரை கரைச்சா மாதிரி இருக்கு. என்னையா சொல்ற? புளிய கரைச்சா மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஹலோ, வணக்கங்க, வந்துருங்க, நமஸ்காரங்க. இருக்கிறாருங்க. யோ, சீஃப் மினிஸ்டர் பேசுறாரியா? என்னது சீஃப் மினிஸ்டர்? நான் இல்லன்னு சொல்லியா? நான் இல்லன்னு சொல்லியா? சொல்லிட்டேயா? அட போங்கப்பா, பெரிய தொல்லை பிடிச்ச ஆளுங்களா இருக்கீங்க. சொல்லிட்டேன், வாயா. இப்பதான் என் வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு. நீ விவகாரம் பிடிச்ச ஆளா இருக்கிறீங்க. இத வராருங்க, வந்து ஐயா. ஹலோ, நான் அம்மாவாசை பேசுறேங்க. அமைச்சர் ஆள வந்தாருன்னு சொல்லியா? அமைச்சர் ஆளவன் தான் பேசுறேங்க. அமைச்சர் சொல்லக்கூடாதுங்களா? அப்போ மந்திரின்னு சொல்லலாங்களா? அதுவும் சொல்லக்கூடாதுங்களா? ஏன் இப்படி சாஞ்சிட்ட? நான் எங்க சாஞ்சேன்? எல்லாரும் என்ன சாச்சிட்டானுங்க. மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுமா, இல்லன்னா டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா? தள்ளி நில்லையா அம்மாவாசை? மை நேம் இஸ் ஆளவந்தார். ஆள வந்தார்லாம் 3 நிமிஷத்துக்கு முன்னால. இப்ப வெறும் அம்மாவாசை. காமாட்சி, என் கௌரவத்தை நீ காப்பாத்திட்ட. அம்மாவாசை, பொட்டி எடு. எதுக்கு? அதே ஆலமரத்தடி, பழைய வேலை. நான் தான் முதல் கஸ்டமர். உனக்கு பண்ண மாட்டேன் சார். நேர்ம பத்திரிகையில அந்த சத்தியம் உங்களை பத்தி என்ன எழுதுக்கான்னு பாருங்க. இப்படி குடியா. ஆள வந்தார் மந்திரி பதவியிலிருந்து கல்தா. ஏன் மந்திரி பதவி கல்தா ஆகிறது இவனுக்கு எப்படியா தெரியும்? அவசரப்படாத, மேற்கொண்டு படிக்கிற. இதை தொடர்ந்து அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. அநேகமாக ஆள வந்தார் முதலமைச்சர் ஆகலாம். என்னையா இது? யோ, நீ போ. பாயா. யோ விஸ்வநாதா, அந்த சத்தியம் பைய புத்திசாலி. விவரம் இல்லாம எழுத மாட்டான். வா போய் அவனை பாப்போம். முப்பாத்தம்மா, என் மூக்க நீ அறுத்துட்டியே. வெறும் அமைச்சரா இருக்கும் போதே இல்லாத ஆட்டெல்லாம் ஆடுவான். முதலமைச்சரா வேற ஆயிட்டா என் கதி அதோ கதிதான். நீங்க இங்க வருவீங்கிறத நான் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா எனக்கு பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரியும். எப்படி? இதுக்கு முன்னால கிளிஜோசியம் பார்த்துட்டு இருந்தியா? கொஞ்சம் சும்மா இருப்பா. சரிப்பா. ஆமா, ஆள வந்தார் முதலமைச்சர் ஆவார்னு பத்திரிகையில எழுதி இருந்தியே, அது எப்படி? உங்களுக்கு சைக்காலஜி தெரியுமா? எனக்கு எல்லா காலேஜும் தெரியும். கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? நீ சொல்லு. சொல்றேன். இப்ப இருக்கிற முதலமைச்சர் மேல பதவி கிடைக்காத எம்எல்ஏக்கெல்லாம் ரொம்ப கோபமா இருக்காங்க. எப்படியாவது அவரை கவுத்தணும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த எம்எல்ஏக்களை எப்படியாவது உங்க பக்கம் இழுத்துறணும். எப்படி? காசை கொடுத்து இழுத்துருங்க. எத? பழனி தங்கத்தேரையா? யோ, எம்எல்ஏக்களை சொன்னீங்க, அப்பதான் நீங்க ஆட்சி பிடிக்க முடியும். இந்த பாருங்க, நேரு வழியிலயோ குறுக்கு வழியிலயோ நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அதை வித்தாலும் சரி, அடமானம் வச்சாலும் சரி, அந்த பணத்துல எம்எல்ஏக்களை விலை பேசிருங்க. விலை பேசி அந்த எம்எல்ஏக்களை உங்க பக்கம் இழுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் முதலமைச்சர். நான் உங்களையே நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறத வேடிக்கை பாக்குறீங்களா? இல்ல, ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் தான். ஏன் ரசிக்க மாட்டீங்க? என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்கல்ல? ஒத்த இல்லையா? ஏன், உங்க அப்பா கூட இல்லையா? 1000 சொல்லுங்க. ஒரு பொண்ணு ஒருத்தனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா அதுதான் அவளுக்கு சந்தோஷம். அவ இல்லாம வேற யார் கூட இருந்தாலும் அவ ஒத்தையில நிக்கிற மாதிரிதான். அப்படியா? அப்படித்தான். மிச்சம் மீதி இருக்கிறது 5 பேரு தான். அவங்க கிட்டயே நான் வியாபாரம் பேசி முடிச்சிட்டேன். நாம 2 பேரும் நேரா மெட்ராஸ் போறோம். அவங்க கிட்ட காசை கொடுக்கிறோம். அந்த 5 பேரையும் நம்ம பக்கம் இழுக்கிறோம்.
மந்திரி சார் வணக்கம். வணக்கம் இருக்கட்டும். என்ன விஷயம்? உங்க பெட்டியை கொஞ்சம் செக் பண்ணணும். பொட்டி நல்லா தான் இருக்கு, நீ ஒண்ணு செக்அப் பண்ண வேண்டாம். நான் என் கடமையை தான் செய்யறேன். யோ இன்ஸ்பெக்டர், மந்திரியோட பொட்டியை செக் பண்ண உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதிகாரம் கொடுக்கல, அவசரமா போன்ல தகவல் வந்துச்சு இந்த பெட்டியில வெடிகுண்டு இருக்குதுன்னு. இருக்கட்டுமே, வெடிச்சா நான் தானே சாக போறேன். சிலை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். நீங்க விமானத்துல ஏறினதுக்கு பின்னால வெடிச்சா எல்லாருக்கும் ஆபத்தாச்சே. அப்ப நாங்க விமானத்துல போகல, வீட்டுக்கே போறோம். பாப்பா யாப்பா ஐயோ அமாவாசை, கை நாட்டு போடுற உனக்கே இவ்வளவு மூலன்னா காக்கி சட்டை போட்ட இவருக்கு எவ்வளவு இருக்கும்? யோ, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மந்திரி சபை அமைக்கலாம்னு ஐடியா கொடுத்ததே நீதானப்பா? இது நானும் இவரும் சேர்ந்து ஆன நாடகம். சப் இன்ஸ்பெக்டர், arrest them. குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்ஸ்பெக்டர். உங்களை பாராட்டத்துக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அரசியல் பாதுகாப்புல தப்பு பண்ற சாதாரண வட்ட செயலாளரையே அரஸ்ட் பண்ண பயப்படுற போலீஸ் அதிகாரி மத்தியில துணிச்சலா ஒரு மந்திரியே நீங்க அரஸ்ட் பண்றீங்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச் சார். நேர்மையான ஒரு கலெக்டரை மதிக்காத மந்திரியா பண்ணிருக்கேன். தனிப்பட்ட விரோதியா இல்ல, ஒரு போலீஸ் அதிகாரியா. தப்பானவங்களுக்கு ஓட்டு போடுறது தப்புன்னு மக்கள் உணரணும். அதுக்காக தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண. தனிப்பட்ட விரோதியா இல்ல, ஒரு போலீஸ் அதிகாரியா. குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியில சிக்க வச்சது தனிப்பட்ட விரோதியா இல்ல, ஒரு போலீஸ் அதிகாரியா. சார், நீங்க இப்போது புரிஞ்சுக்குங்க, நான் இந்த பதவியை பெத்த தாய் மாதிரி நேசிக்கிறேன்னு. புலிக்கு புலிதான் பிறக்கும். ஐ மீன், என் மகன் புத்திசாலி. தேங்க்யூ சார். இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட விவரம் எல்லாம் இந்த ஃபைல தான் இருக்கு. ஐ எம் சாரி. God bless you, my son. Good luck, Inspector. பாத்தீங்களா நம்ம பையன் என்ன பண்ணிருக்கான்னு? தப்பு பண்ண மந்திரியை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ணெய் வச்சிருக்கான். எல்லா பத்திரிக்கையில அதே நியூஸ் தான். போட்டோ கூட வந்திருக்குங்க. என் மகன் நினைச்சதை சாதிச்சிட்டான். என்னங்க, எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு தடவை வர சொல்லுங்க. என்ன லட்சுமி இது? அவனை நானா வரவேண்டான்னு சொன்னேன். அவன் வந்தா உன்னை போல நானும் சந்தோஷப்படுவேன். நான் கூப்பிட்டு தான் வரணுமா? அவனே வரலாம் இல்ல? என்னங்க நீங்க, அவன் சின்ன புள்ள இல்லையா? அவன்கிட்ட போய் கௌரவம் பாத்துக்கிட்டு நீங்க கூப்பிட்டா அவன் கண்டிப்பா வந்துருவான். கூட்டிட்டு வாங்க. இல்ல லட்சுமி, மகன் கிட்ட தோத்து போற தகப்பனா நான் இருக்க விரும்பல. அவன் ஒவ்வொருபடியா கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் ஒருபடி கூட இறங்க தயாரா இல்ல. நான் என்னமோ சொல்றேன், நீங்க என்னமோ சொல்றீங்க. இத பாருங்க, ராஜா மேல உங்களுக்கு அன்பு இல்ல. அவனை நினைச்சு நீங்க தவிக்கல. நீங்க எவ்வளவுதான் அழுத்தமா இருந்தாலும் உங்க மனசு எனக்கு தெரியுங்க. தயவு செஞ்சு அவனை கூட்டிட்டு வாங்க. சோ உனக்கு அவனை பார்க்கணும். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராஜா ஹியர். நான் கலெக்டர் பேசுறேன். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர், உடனே புறப்பட்டு என் வீட்டுக்கு வரீங்களா? ஏன் சார், ஏதாவது திருட்டு போச்சா? அது என்னங்க ஏதாவது திருட்டு போச்சான்னு கேக்குறான். ஆமான்னு சொல்லி வர சொல்லுங்களேன். என்ன சார் பதில காணோம்? ஆமான்னு சொல்ல சொன்னாங்க. சொல்ல சொன்னாங்களா? எப்பவும் சுயமாவே முடிவெடுப்பீங்க, இப்ப என்ன சார் தடுமாறுறீங்க? மைண்ட் இட், இட் இஸ் கலெக்டர்ஸ் ஆர்டர். நீங்க உடனே இங்க வரீங்க. ஓகே சார்.
மார்னிங் சார். வாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க செஞ்ச திறமையான காரியத்தை பேப்பர்ல பார்த்து என் மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டா. உங்களை பார்க்கணும் விரும்பினா. அதனாலதான். அண்ட் இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் யுவர் டியூட்டி டு மீட் தி ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட். குட் மார்னிங் மேடம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு சின்ன ஒரு உதவி செய்யறீங்களா? சொல்லுங்க மேடம். இந்த வீட்டுல இருக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் காணாம போயிடுச்சு. அது எங்க கையை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்களால நீங்க தான் அதை எப்படியாச்சும் எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த பொருள் எங்க இருந்துச்சு? எப்படி காணாம போச்சு? 10 மாசம் என் வயித்துல இருந்துச்சு. பால் குடிக்கிறப்போ என் மடியில தவழ்ந்துச்சு. தூங்கும் போது தொட்டில உறங்குச்சு. என் நெஞ்சிலையோ என் புருஷன் தோல்லையுமா வளர்ந்துச்சு. இப்போ இப்போ எங்களை விட்டு போயிடுச்சு. யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? சந்தேகமே இல்ல, நிச்சயமா தெரியும். என் புருஷன் தான் காரணம். கலெக்டர் சார் மேல நீங்க வீணா பழி போடுறீங்க. உங்க பொருள்னு சொன்னால அதுல அவரு கூட பங்கு இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன காக்கி சட்டையை உடம்புல மாட்டிட்டா அம்மா மேடம் ஆயிடுறாங்க, அப்பா சார் ஆயிடுறதில்ல. நான் உன் தங்கச்சினா உனக்கு தெரியுதா அண்ணா? இப்ப தெரியலம்மா. கலெக்டர் சார் கூப்பிட்டாரு, அதனாலதான் வந்தேன். வெயில்ல இருக்கிற அந்த மந்திரிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் உறவுக்கு முன்னால நான் ஊமையா இருக்கத்தான் ஆசைப்படுறேன். நான் இந்த கலெக்டர் பங்களாவுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டரா வந்தேன், ஒரு இன்ஸ்பெக்டராவே போறேன். ராஜா